டிஎன்பிஎஸ் மேக்ஸ் மற்றும் அவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வாரம் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தனி வட்டி இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம 4 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே தெளிவாக பாருங்கள். ஒன் பை ஒன்னாக டெஸ்ட்டு மூலமா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் எப்பவுமே அதுக்குரிய ஃபார்முலாஸையும் நல்லா தெளிவாக பார்த்துட்டு தான் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸாக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஓரலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தனி வட்டியில் என்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும். இந்த மெத்தட்ஸ்லாம் குறிப்பிட்ட டேட்டா கொடுத்துட்டு கடைசியில் என்ன கேட்குறாங்களோ அதுதான் மெத்தடாக வச்சுருக்கு. இப்போ எல்லா டேட்டா கொடுத்துட்டு கடைசியில் தனி வட்டி காணுங்கன்னு கேட்பாங்க. அதே போல் அசல் காணுங்கன்னு கேட்பாங்க. மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்பாங்க. வருடம் என்ன, வட்டி வீதம் என்ன, இதான் கேட்பாங்க. இது 2 கான்செப்டுங்க, அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும். நான் அடுத்து வந்து தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படிங்கிற பேசிக் பாயிண்ட்டே நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ரைட். அடுத்தது இதுக்கு நம்ம தனி வட்டியில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஒரே ஒரு ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவோம். ரொம்ப ஈஸியானது தான். ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதை நல்லா கிளியராக பார்க்கலாம். அடுத்து இங்கே என்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் தனி வட்டி காணுதல் இதுதான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி மெத்தட்ஸ் என்ன, ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தனி வட்டியில் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிற டாபிக்னா இந்த குறிப்பிட்ட வேர்ட்ஸ்லாம் வரும். அதாவது அடக்க விலை, விற்ற விலை, வாங்கிய விலை, அதே போல் லாபம் நஷ்டம், லாப சதவீதம், நஷ்ட சதவீதம், இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. அதே போல் வட்டி கான்செப்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது வட்டி கான்செப்ட்டுங்கிறது தனி வட்டி அப்புறம் கூட்டு வட்டி. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த ரெண்டு மெத்தடுக்குமே என்ன அப்படின்னா குறிப்பிட்ட டேர்ம்ஸ் வந்து இங்கே வரும். என்னென்னா அசல், முக்கியமாக ஒரு 4-5 வார்த்தை தான் அசல். ஓகேவா, அதுக்கு அடுத்தது காலம். ஓகே, காலம் அதாவது PNR அப்படிங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம் நம்ம சொல்லுவோம். வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது மொத்த தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இப்போ மொத்த தொகை அப்படின்னா மொத்த தொகை எது 2 சேர்ந்தது, அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்தது தான். ஓகே, இதுதான் வந்து மொத்த தொகை அப்படிங்கிறது. அப்போ கேள்வியை நல்லா கவனிச்சுக்கணும். என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ரைட். ஸோ இது இப்போது முதல் கேள்வி டவுட் வரும். என்னென்னா தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படிங்கிறது டவுட் வரும். இப்போது தனி வட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அசல், இப்போ ஒரு அசல் நம்ம 1000 ரூபான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒரு 1000 ரூபான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா, அடுத்த ஒரு வட்டி ஒரு 10% நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த வருஷத்துக்கு அந்த வட்டி மட்டும்தான் ஆடாயிட்டே இருக்கும். இப்போ 1000 ரூபாயில் 10% என்ன, 100 ரூபா தானே. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த 100 ரூபா மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு அது எதோட சேரும், அப்படியே வந்து நம்மளுக்கு வட்டியாக கிடைக்கும். அதை நம்ம மொத்த தொகைங்கிற போது அசலை வட்டியும் சேர்த்து கூட நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். இதுதான். அப்போது அசல் வந்து இங்கே மாறாது. இதில் தனி வட்டியில் அசல் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எது மட்டும்தான் ஆட் ஆகிட்டே இருக்கும், அந்த வட்டியோட அமௌண்ட் மட்டும்தான் அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் தனி வட்டி. சிம்பிளாக அது மட்டும்தான். அசல் மாறாது. ஒவ்வொரு வருஷமும் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட் தான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான். அதே இது கூட்டு வட்டின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மொதல் வருஷத்துக்கு மட்டும்தான் அசல் நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறோமோ, இப்போ இதே அசல் வேல்யூ கூட்டு வட்டியில் இதே அசல் வேல்யூ 1000 ரூபான்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போது வட்டி 10% நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா மொதல் வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த 1000க்கான 10% வட்டி எவ்வளவு, 100 ரூபாங்கிறது இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்ததான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்னென்னா ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசல் வேல்யூ எது அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே இந்த 1000 ரூபாயும் இந்த ஏற்கனவே மொதல் வருஷத்துக்கான வட்டியும் 1100 ரூபான்ட்டு ஆயிடாரு. அப்போ வந்து அசல் என்ன ஆகுது, அந்த வட்டி வந்து அடுத்தடுத்து வட்டி வந்து அசலுக்கு ஆடாகிட்டே இருக்கும். வட்டி கொட்டி போடுதுன்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி தான். அப்போது ரெண்டாவது வருஷத்துக்கான அசல் எவ்வளோ வரும், 1100 ரூபா வரும். இதுக்கு தான் நம்ம வட்டி 10% கண்டுபிடிப்போம். அப்போ 10% 1100ல் 10% என்ன, 110 ரூபா. முதல் வருஷத்துக்கு தான் 10% 1000 ரூபாயிலிருந்து எடுத்து 100 ரூபான்னு எடுத்தோம். ரெண்டாவது வருஷத்தில் அப்படியே அசல் வேல்யூ ஏற்கனவே இருந்த வட்டி ஆட் ஆகி அது ஒரு புதிய ஒரு அசலாக மாறிடும்.
புதிய அசலாக மாறிடும். அதுக்கு நம்ம 10% வட்டி பார்ப்போம். அப்போ வட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்கும். இந்த இதுதான் கூட்டு வட்டி. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டே இருக்கும். வருஷங்கள் இன்க்ரீஸ் ஆக. ஸோ அதை நம்ம கவனமாக நோட் பண்ணிக்கணும். இதுதான் இது சம்மந்தமாக வந்து கூட்டு வட்டி கான்செப்ட் நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம தனி வட்டி நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நான் சொன்னது தான், பர்சன்டேஜ் டாபிக் ஸ்டார்ட் பண்ண உடனே சொன்னது தான். நம்ம பர்சன்டேஜ் இந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்ட்ராங் ஆனோம் அப்படின்னா பர்சன்டேஜ், ரெண்டாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மூணாவது அதே பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான், பர்சன்டேஜை அடிப்படையாக வச்சு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே போல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும். இந்த 4 டாப்பிக்குமே பர்சன்டேஜை அடிப்படையாக வச்சா தான். ஸோ பர்சன்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி பர்சன்டேஜில் ஒரு சில கேள்வியெலாம் பார்த்தோம்னா மனக்கணக்காக கண்டுபிடிச்சோமோ, அதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஒரு சில கேள்வியெலாம் பார்த்தோம்னா அழகாக மனக்கணக்கு பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அப்படியே மனக்கணக்காக கண்டுபிடிச்சலாம். அதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் தனிவட்டி காணுதல், இதான் குறிப்பிட்ட டேட்டாஸ் கொடுப்பாங்க. அதில் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, தனிவட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா என்ன வரும்னு பார்க்குறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தனிவட்டி ஈக்குவல் டு அதான் நம்ம இப்போ பார்க்குறோம்ல PNR/100. பிங்கிறது அசல் வேல்யூ, எல்லாமே மல்டிபிள் தான். அதாவது காலம் n அப்படிங்கிறது காலம், R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் டிவைடட் பை 100. இதுதான். இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலாவை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதே ஃபார்முலாவே மாடிஃபை பண்ணுறதான். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஓகே ஒரு ஃபார்முலா வருது, அடுத்தடுத்த கேள்விக்கு அந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறோம், இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், அசல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போது இந்த P அப்படிங்கிற வேல்யூ மட்டும் இப்படியே வச்சுக்கிறோம். ரிமைனிங் டேர்ம்லாம் ஈக்குவல் தான். சரி, இப்போ 100 வந்து டிவைடில் இருந்து இந்த சைடு வரும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வரும்போது மல்டிபிளாக மாறிடும். எண்ணும் ஆறும் இந்த சைடு போகும்போது டிவைடாக மாறிடும். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதுக்கு அடுத்தது காலம்னா என் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ என் வேல்யூயை தவிர்த்து மீதி வேல்யூலாம் ஈக்குவல் இந்த சைடு மாற்றிக்க வேண்டியதான். அதே போல் வட்டி வீதம் ஆர் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ ஆறுங்கிறத வச்சுட்டு ரிமைனிங் டைம் எல்லாம் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போயிடுறோம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு ஃபார்முலாவே நம்ம 3 இதுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு ஏற்றா அப்படி அசலுக்கு காலம் வட்டி வீதத்துக்கு எல்லாத்துக்குமே இதே மாடிஃபை பண்ணிடலாம். இப்போ இது உங்களுக்கு அடுத்து மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ மொத்த தொகைங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. இப்போது மொத்த தொகையை இங்கிலீஷில் அமௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். எப்பவுமே இந்த மாதிரி மொத்த தொகை என்ன, அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தமிழ் கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டினையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் நல்லா தெளிவாக இருக்கும், ஃபைண்ட் தி அமௌண்ட் அப்படின்ட்டு. அதே அசல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலீஷில் வந்துட்டு இப்போ ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அல்லது ஃபைண்ட் த சம் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் இதை மட்டும் கன்ஃபியூஷன் இல்லாமல் அமௌண்ட்டுங்கிறது என்ன, அவங்க என்ன ஃபைனலாக கேட்டிருக்காங்கிறத கொஸ்டினை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டினையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே மொத்த தொகையும் பிரின்சிபல் வேல்யூயும் கொடுத்துட்டு தனி வட்டி கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் 2ஐ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தனி வட்டி கிடச்சிடும். அவ்வளோதானே. இப்போது நம்மளுக்கு வட்டி எவ்வளோங்கன்னா மொத்த தொகை எவ்வளோ கிடச்சிச்சு, ஆரம்ப அசல் எவ்வளவு, இதுக்கு ரெண்டுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா மீதி எவ்வளோ வருதோ அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்துச்சோ அது வட்டி தானே, அதோட வேல்யூ தனி வட்டிங்கிறது கிடச்சிரும். இதே போல் மொத்த தொகை, அதுக்கு அடுத்தது வட்டி கொடுத்துட்டு அசல் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா மொத்த தொகையிலேருந்து இந்த வட்டியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அசல் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ இதுதான் தனி வட்டியில் நீங்கள் பார்க்கக்கூடியது. அடுத்த தனி வட்டியில் இன்னொரு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா வரும், அதை நான் அந்த பர்டிகுலர் கொஸ்டின் காமிக்கும்போது சொல்கிறேன். அதுவும் இந்த PNR/100 இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஆனால் இதில் சின்ன ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுவீங்க PNR/100, அது நான் என்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஆனால் மெயின் ஃபார்முலா இந்த ஒன்று தான், PNR/100 தான். ஓகேவா? இனி நம்ம சம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாமா? ஸோ டைப் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த தனிவட்டி காணுதல்லையே பார்ட் 1 இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், தனிவட்டி கண்டுபிடிங்க, தனிவட்டி காண்க அப்படின்னு கேட்பாங்க. இதுலேயே என்ன மாதிரிலாம் டைப் வந்து கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்க டேட்டாவை பொறுத்து தான் வந்து நான் டைப்பாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான், டைரெக்டாக காலம் பார்த்தீங்கன்னா
காலம் பார்த்தீங்கன்னா இயரில் கொடுத்துருப்பாங்க. ஆண்டு, வருடம், இத்தனை வருஷத்தில் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளவு தனி வட்டி அப்படின்னு கேட்பாங்க. அதே இது டைப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் வந்து மாதத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்போ மாதத்தில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது, அதே இது டைப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை வந்து நாட்களில் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், 42 நாள் அதுக்கு அடுத்தது வரும். அப்போது காலத்தை வந்து நாட்களில் கொடுப்பாங்க, டேஸில் கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது டைப் 4 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் ஈஸி தான், டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இங்கே பாருங்கள், பைசா 3 பைசா, 10 ரூபாய்க்கு 4 மாதங்களுக்கு ரூபாய்க்கு 3 பைசா வட்டி. இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஈஸியான கான்செப்ட் தான். இதுவுமே நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டவுட்லாம் கேட்டிருக்காங்க, இது எப்படிங்க சார் இது வரும் அப்படின்லாம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், அமௌண்ட்டே இல்லாமல் இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும், XY கான்செப்டில் இருக்கும். அதே இது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா AB கான்செப்டில் இருக்குது. இது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் ஸ்கூல் புக் தான், 8th ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா, ரைட். இப்போ இது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு, இது டைப் 4 கொண்டு வந்திருக்கேன். அதே இது டைப் 5ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவும் டிஃப்ரெண்ட் தான், ஆனால் 2-3%, அதாவது PNR/100ங்கிறத நம்ம 2-3 டைம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் யோசித்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் பார்க்குறோம். ஓகே, 2 PNR/100 ஆர் 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். ஓகேவா, இந்த இதுதான் வந்து நம்ம டைப் 5ஆக பார்க்குறோம். இதுலையும் நிறைய கொஸ்டின் நம்ம நல்லா யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ ரீசெண்டாக 2024 என்ன மாதிரி மாடலில் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். ரொம்ப சிம்பிளாக அமௌண்ட்டு தான், எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம வட்டின்னு வச்சுக்குவோம். அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அமௌண்ட்டு எவ்வளவு? இப்போ அசல் வேல்யூ என்ன? 4500 கிடைச்ச மொத்த தொகை என்ன? 5000. அப்போது அந்த பெரிய அமௌண்ட் 5000 இருந்து நம்ம 4500 அசலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான வட்டி கிடச்சிடும். இது நம்ம ஃபார்முலா பார்க்குறோம்ல, அதாவது மொத்த தொகையும் அசலும் கொடுத்து வட்டி கேட்டாங்க அப்படின்னா மொத்த தொகை அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் வேல்யூ, இதை மைனஸ் பண்ணுறோம். அதான் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 500ன்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளானதான், நம்ம மனக்கணக்கு பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ 500 தான் அதற்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இனிதான் நீங்கள் PNR/100 இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதுலேயும் ஒரு சின்ன டைம் சேவ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், ரூபாய் 500க்கு 6 ஆண்டுகளில் 5% தனி வட்டி வீதம் கிடைக்கும் தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நான் 3 மெத்தட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 ஃபார்முலா, ஓகேவா. அடுத்து 2வது ஃபார்முலாவே எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கலாம், ஓகேவா. 3வது ஷார்ட்கட் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம எப்பயுமே ரொம்ப 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 அடிப்படையானது ஃபார்முலா தான். தனி வட்டின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டினில் எது பிரின்சிபல், எது காலம், எது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே ரூபாய் 500க்கு அப்படி மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த பிரின்சிபல் வேல்யூ 500. அதே போல் 6 ஆண்டுகள் மென்ஷன் பண்ணுறாங்களா, அப்போ என்னோட வேல்யூ 6. ஆண்டுகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக 6னே மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்து சதவீதம் கொடுத்துட்டாங்கன்னா அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை %? 5%. இப்போ இதைத்தான் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். பிரின்சிபல் வேல்யூ 500, என் வேல்யூ 6, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவைடட் பை 100. ஸோ இதில் நம்ம இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணால் ரிமைனிங் இருக்க மல்டிபிள் பண்ணலாம். 5000 30, 35 15னா 150 தானே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 150. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இது நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி. இப்போ இதுலேயே சார் எனக்கு PNR/100 அப்படிங்கிறது எனக்கு பார்த்த உடனே என்னால் கொஸ்டினில் புரிஞ்சுக்க முடியுது. இதை தவிர்த்து நான் டைம் சேவ் பண்ணுறதுக்கு என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. கொடுத்துருக்க டேட்டாவில் அசல் அமௌண்ட்டு 2 0 வந்துச்சு அப்படின்னாவே கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாக எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன்.
நான் சொல்கிறது புரியல? அசல் வேல்யூவில் 2 ஜீரோ வந்துச்சு அப்படின்னாவே 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஏன் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் PNR/100 எழுதி ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த சப்ஸ்டியூட் பண்ணுறதுல 2 ஜீரோ கேன்சல் ஆகுங்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போது சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அசலில் இருக்க அந்த 2 ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணுறோம்ல. அப்போது நம்ம கொஸ்டினில் அசல் வேல்யூ 2 ஜீரோ வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னாவே, லாஸ்ட்டில் 2 ஜீரோ வர்ற மாதிரி இருந்தாவே அந்த லாஸ்ட் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த 150ங்கிற ஆன்சர் வந்துடும். இது மூலயமா நம்மளுக்கு எடுத்து எழுதுன அடித்து கொடுத்த டைமிங் கொஞ்சம் சேவ். ஓகே, அப்போ அது மூலமா நம்மளுக்கு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சார் இதெல்லாம் ஒரு விஷயமா நாங்கள் எடுத்து எழுதுகிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்னு இருக்கும்போது நம்ம வேகமாக PNR/100 போட்டு வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் 2 ஜீரோ அடித்து கொடுத்துரு அந்த பழக்கமே வந்துடும். அப்போ நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போயே நம்ம அந்த கொடுத்துருக்க டேட்டா பொறுத்த வரைக்கும் சார் ஒருவேளை 2 ஜீரோ கொடுக்கலன்னா என்னங்க சார் பண்ணுறது? வேறு வழி இல்லை, நீங்கள் அந்த PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணியே சிம்பிளி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஷார்ட்கட் நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளானதான். நான் ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல பர்சன்டேஜில் நம்ம பண்ணிடலான்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் அப்படின்ட்டு. இப்போ கேள்வியை நல்லா கவனிங்க, கொஸ்டின் நல்லா கவனிங்க. இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்பவுமே இது 1 வருஷத்துக்கு பெர் ஆனம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ இங்கிலீஷில் பாருங்கள் பெர் ஆனம், அப்போ ஆண்டுக்கு 5% வட்டி வீதம்னு அர்த்தம். அது தமிழில் அந்த மாதிரி தெளிவாக ஒரு சில நேரத்தில் தெளிவாக சொல்லுவாங்க, ஒரு சில நேரத்தில் சொல்லாமல் கூட விடுவாங்க. ஆனால் அது மாதத்துக்கா இல்லை நாட்களா இந்த மாதிரி விஷயத்த அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆண்டுக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம், சொல்லாமல் கூட விடலாம். அப்போது நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வருது அப்படின்னா அது வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, 1 வருஷத்துக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆண்டோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா அப்போ இந்த 1 வருஷத்துக்கு தான் 5%ன்னு அர்த்தம். அப்போ 6 வருஷத்துக்கு என்ன வரும்? அந்த 6ஐ 5ஐ மல்டிபிள் பண்ணுங்க, 6×5 30. அப்போது 30% தான் மொத்தத்துக்கு வட்டியாக கிடைக்க போகுது. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம கேள்வியை புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ தனி வட்டி மொத்தம் எத்தனை சதவீதம் கிடைக்கும் அப்படின்னா 30% தான் கிடைக்கும். இன்னி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அசலில் டேரெக்டாக அந்த 30% கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. இது மனக்கணக்காகவே நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் காலத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலம் முழுசாக வருஷத்தில் கொடுத்தாங்கன்னா 2ஐயும் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஈஸியான பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அழகாக உங்களுக்கு அசல் வேல்யூலேருந்து அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிங்க. இப்போ 500ல் 30% என்ன? 500ல் 10%ங்கிறது 50. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 30% கிடச்சிரும்ல. அப்போது 50 × 3 150. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மனக்கணக்காக கண்டுபிடிக்கிறதுமே நம்ம கொடுத்துருக்க நம்பரை பொறுத்து தான். ஸோ இங்கே வந்து 7% கொடுப்பாங்க, இல்லை ஆண்டுகள் வந்து காலம் வந்து கொஞ்சம் கலப்பினத்தில் கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம மனக்கணக்காகவே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் நான் இது மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமாலே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். அப்போ நம்ம PNR/, அதாவது ஈஸியாக நம்ம கொடுத்துருக்க நம்பர் அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து மனக்கணக்காக கண்டுபிடிச்சலாம். இப்போ பின்னாடி போக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இதே நம்ம ஷார்ட்கட்லேயே நம்ம பண்ணலாமா? ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஷார்ட்கட் கற்றுட்டோம் அப்படின்னா அதாவது அப்ளை பண்ண தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்கள், அனிதா என்பவர் 5% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 கடனாக பெறுகிறார். 2 வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளவு? இப்போ வட்டி தானே கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் இதாக கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் வட்டியாக கிடைக்கும்? 1 வருஷத்துக்கு 5% அப்படின்னா 2 வருஷத்துக்கு என்ன? 15 × 2 30% வட்டியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு தெளிவு இருக்கணும். ஓகேவா, எத்தனை பர்சன்டேஜ் தான் வட்டியாக கிடைக்கணும். இன்னி நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம்? 5000ல் இந்த 30% என்ன? 5000ல் 30% என்ன? 10%ங்கிறது 500 × 3 பண்ணிங்கன்னா 30% கிடச்சிரும். 1500 தான் நம்மளுக்கு தேவையான வட்டி. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அல்லது PNR/100ல் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணி மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இருக்கா? ஸோ டேரெக்டாக பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம டைம் சேவ் பண்ணலாம். ஒருவேளை நம்பர் அந்த இடத்துல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சிம்பிளை பண்ணி ஆன்சர் வர மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நம்ம PNR/100 போட்டுக்கலாம். ஓகேங்களா, ரைட். இப்போது அடுத்து பாருங்கள், இப்போ ஸ்கூல் புக்கிலுமே இதுதான். ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியில் சேமிப்பு கணக்கில் 10,000ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார்.
4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் வட்டி எவ்வளவு? தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 வருஷத்துக்கு 2% தான், 4 வருஷத்துக்கு என்ன 8%. அப்போ 10,000ல் 8% என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம்னா 10%, இன்னொரு ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம்னா 100ங்கிறது 1%. அப்போ 1% 100 அப்படின்னா 8%ங்கிறது 100 × 8 800. இது அதற்கான ஆன்சர். அவ்வளோதான். இதெல்லாம் மனக்கணக்காகவே போப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சார் எனக்கு இது வேணாம், நான் PNR/100லே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுவும் வந்து டைம் சேவ் பண்ண முடியும். என்னென்னா கவனமாக நீங்கள் நோட் பண்ணி வேல்யூஸை கரெக்டாக ஃபாஸ்ட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணிடலாம். ஏன்னா வாய்ப்பாக நம்ம எந்த அளவுக்கு டேபிள்ஸை நல்லா நோட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பெரிய நம்பரை கூட நம்ம அடித்து கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் தப்பே இல்லை, நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ யார் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நல்லா உடனே நீங்கள் அதை கரெக்டாக நோட்ஸ்லாம் எடுத்து ஹோம்ஒர்க்குனா சம்னா உடனே சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வெறும் வீடியோ மட்டும் பார்க்கறதோட விட்டுறாமல் பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருமே 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்னா ஸோ என்ன பேட்ச் ஸ்டூடெண்ட்டோ அது கரெக்டாக நோட் பண்ணி என்ன ஹோம்ஒர்க்கோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்து நான் இடையில நான் கொடுப்பேன். நான் மேக்ஸிமம் ஒரு 5 ஹோம்ஒர்க், அதுவும் சிமிலரான கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நான் அதே மாதிரி மாடல் இருந்து அதை நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அடுத்த சமயம் நான் ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். ஸோ நல்லா கவனிக்கணும். ஓகே. ஸோ டைப் 1 புரிஞ்சுங்களா? இந்த டைப் 1ல் நம்மளுக்கு நம்பர் டிஃப்ரெண்ட்டான நம்பர் இருந்துச்சுன்னா கரெக்டாக அது பிரின்சிபல் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, காலம் என்ன, இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு PNR/100ல் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சுனா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ டைப் 2 பாருங்கள். அந்த கொடுத்துருக்க டேட்டா வந்து மாதம்ட்டு வரும். இப்போ 20,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளவு? ஸோ இங்கே மாதம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, தனி வட்டி கான்செப்டில் மாதம்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் மாதத்தை அவங்க கொடுத்துருக்க மாதத்தை போட்டு டிவைடில் 12ன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தானே. அப்போது டிவைடில் 12ன்னு போட்டோம்னா அதை நம்ம வருடமாக மாற்றிட்டோம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எப்பயும் போல் என்ன பண்ண போகிறீங்க, PNR/100ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். PNR/100ல் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஸோ PNR/100 ஃபார்முலா கரெக்டாக எப்போயுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஃபார்முலா எழுதுறதா கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே எழுதுறோம். அதுவும் நம்மளுக்கு நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ பிரின்சிபல் வேல்யூ 20,000 கரெக்டாக நோட் பண்ணுங்கள். என் வேல்யூ 3 மாதத்தை நம்ம வருடமாக மாற்றிட்டோம்ல, 3 / 12 இப்படி போட்டுக்கலாம். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. ஓகேவா? ஸோ அப்போ 5 நோட் பண்ணிடலாம். ஃபார்முலாவில் வரக்கூடிய 100 இங்கே நம்ம நோட் பண்ணிடணும். புரிஞ்சுங்களா? இனி சிம்ப்ளை பண்ணுங்கள். 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3 4 12. அடுத்து 1 4 4 5 20, இங்கே ஒரு 0 வரும். 50 வந்துருச்சா? இனி 50 × 5 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. 50 × 5 என்ன? 250. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். மாதம் கொடுத்தாங்கன்னா இதை நம்ம நோட் பண்ணிடுறோம். இப்போது சார் இப்போ இதையும் மனக்கணக்காக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜை பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ அடுத்த சம்மை பாருங்கள். இதவே நான் மனக்கணக்காக சொல்லவா? எப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதை பிரின்சிபல் வேல்யூ 7,500 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 8% கொடுத்துருக்காங்க. ஆனால் 1 வருடம் 6 மாதம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இது முழுசாக தனி வட்டிங்கிறது எத்தனை பர்சன்டேஜாக வரும்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷத்துக்கு எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 வருஷம் தானே. இந்த 1 வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. ஓகேவா? மீதி ஒரு 6 மாதம் இருக்குல்ல, 6 மாதத்துக்குன்னா 1 வருஷத்தில் பாதி தான் 6 மாதம். அப்போ 1 வருஷத்துக்கு 8%னா 6 மாதத்துக்கு 8%ல் பாதி 4. அப்போ மொத்தத்துக்கு 12% தான் வட்டியாக கிடைக்கும். இதுதான் நீங்கள் டைரெக்டாக 7,500ல் நீங்கள் 12% பார்த்துட்டாலும் ஓகே தான். 10% என்ன? 12% நீங்கள் 10% + 2%ஆக பிரித்துக்கலாம். 10%ங்கிறது 750. 2% எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1% 75, 2% 150. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 900 கிடைக்கும். ஸோ 900 தான் இதற்கான ஆன்சர். அப்படிங்கிற நம்ம மனக்கணக்காகவே எவ்வளோ பர்சன்டேஜ் வருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லைங்க சார் எனக்கு அந்த மாதம்னு இருக்குது அப்படின்னா நான் அதை / 12 கான்செப்ட்லேயே நான் பண்ணிடுறேன் அப்படின்னாலும் அதுபடியே நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க அந்த 1 வருஷம் 6 மாதம் அப்படிங்கிறத நீங்கள் 1 6/12ன்னு போடணும். அந்த மாதத்துக்கு ஏற்றா அப்படி
அதை மட்டும் 12 போடணும், மொத்தத்துக்கு 12 போடக்கூடாது. இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாம் 1/2ன்னு இருக்கும். அதாவது முழுசாக 1 பக்கத்தில் 1/2ன்னு இருக்குது. இப்போ 1/2ன்னு இருக்கா, இதை நீங்கள் பின்னமாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? கலப்பினத்தை பின்னமாக மாற்றணும்டா. 2 + 1 அப்போ 3/2. இதுதான் நீங்கள் ஒரு வருஷம் 6 மாதம் கொடுத்ததை ஒரு வருடத்துக்குன்னு மாற்றும்போது அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இதுதான் கிடச்சிருக்கும். இனி எப்பயும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100 இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 7500 பிரின்சிபல் அமௌண்ட்டு, என் வேல்யூவை 3/2 இப்படி நோட் பண்ணிடுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8/100 ஃபார்முலா வரக்கூடியது. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 4 இனி அவ்வளோதான். 75 × 4 300, 300 × 3 என்ன 900. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, புரிஞ்சா? இப்போ இதே போல தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 8000 7% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதே மெத்தட் தானே. ஸோ ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. இப்போ நம்ம பார்த்ததா, நீங்கள் ஒரு வருடம் 6 மாதத்தை நீங்கள் பின்னமாக மாற்றுவீங்க. அது பின்னம், அதுக்கப்புறம் பின்னம் நீங்கள் மாற்றிடுவீங்க. ஓகே, ஸோ ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். உடனே வந்து இதை சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆண்டுக்கு 10% வீதம், ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு காலம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, வருஷமும் மாதமும் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அதை முடிச்சிடலாமா? இப்போ 2 வருடம் 3/4 3/12. இப்போ அதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1/4ன்னு வரும். அப்போ 2 1/4. இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா 9/4ன்னு வருமா? ஓகேவா? இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அல்லது மனக்கணக்காக நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 2 வருஷம் 3 மாதத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 10%. ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு 20%. அடுத்து ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா, அதாவது என்னென்னா இதில் பாதி அப்படிங்கிறது 6 மாதத்துக்கானது. இதில் பாதி என்ன 5%. அடுத்து 6 மாதத்தில் பாதி தானே 3 மாதம், அதானே இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க 3 மாதங்கள். அப்போது 5ல் பாதி 2.5. இங்கே அதே போல் தான் 3 மாதத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் 2.5% வரும். அப்போ எப்படி வேணால் நீங்கள் அதோட பர்சன்டேஜ் வேல்யூலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ மொத்தத்துக்கு நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் 22.5%. இதை நீங்கள் 10,000லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். 10,000த்தில் ஓகே, அதான அசல் அமௌண்ட்டு. 10,000த்தில் 20% என்ன 2,000 ரூபா. 20% 2,000 ரூபா. அடுத்து 10,000த்தில் 2.5% என்ன, இதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இப்போது 10%ங்கிறது 1,000 ரூபா, 1%ங்கிறது 100 ரூபா, 2% எவ்வளோ வரும் 200 வரும். அடுத்து 0.5% என்ன 50ன்னு வரும். அப்போ 250 ரூபா தானே 2.5% 250. இதை ஆட் பண்ணிங்கன்னா 2,250 தான் இதற்கான வட்டி அமௌண்ட்டு. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ PNR/100 ஃபார்முலா அப்ளை பண்ணாமலே அழகாக அந்த மனக்கணக்கிலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு மேக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம மேக்ஸ் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கே நம்ம கற்றுக்குவோம், அதே டயத்தில் ஃபார்முலாவும் நம்ம கற்றுக்குவோம், அதே டயத்தில் ஃபார்முலா எல்லா நேரத்துலையும் நம்ம அப்ளை பண்ணணும் இல்லாமல் ஸோ ஷார்ட்கட்டில் எப்படி நம்ம மனக்கணக்காகவே நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் காலில் எப்படி ஈஸியாக யோசிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். ஸோ ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள். அடுத்து இதே இதில் பாருங்கள். இங்கே 2 வருஷம் 3 மாதம் கொடுத்தாங்க, இங்கே 2 வருஷம் 6 மாதம்னு கொடுக்குறாங்க. இதே தானே. ஸோ ஈஸியாகவே உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். இது 2024 கேட்டிருக்கதான். ஸோ சால்வ் பண்ணிடலாமா? உடனே கூட இதவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள் 6,400. இதை நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கு 10%.
அடுத்து 6 மாதம் அப்படிங்கிறபோது ஒரு வருஷத்துக்கு 5%னா அதில் பாதி 6 மாதம்னா 2.5%. அவ்வளோதான். இப்போ இங்கே 6400ல் 10% எவ்வளோ வரும்? 640 வரும். அடுத்து 640ல் பாதி தான் 5%, 320 ரூபா. 640ல் பாதி 320 தானே. அடுத்து இந்த 320ல் பாதி தான் 2.5%. அப்போது இங்கே 160 அவ்வளோதான். 160 இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 800 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பெறப்படக்கூடிய தொகை. இப்போது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ் கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின்ங்கிற போது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத இப்போ தமிழை பார்த்தீங்கன்னா தொகைன்னு இருக்கும். அது அந்த மொத்த தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபைண்ட் த அமௌண்ட் அப்படின்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ அமௌண்ட்டுங்கிற போது மொத்த தொகை. ஸோ நம்ம 6400லேருந்து இந்த 800 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7200 தான் அதற்கான ஆன்சர். ஸோ கேள்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனமாக இருக்கணும். மொத்த தொகை கேட்குறாங்களா, தனி வட்டி கேட்குறாங்களா, அதெல்லாம் நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த வந்து கலப்பு பின்னத்தில் வட்டி இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதையும் நம்ம PNR/100 இதே ஃபார்முலாவிலே நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த கலப்பு பின்னத்தில் இருக்க வட்டியை பின்னத்துக்கு மாற்றணும். எப்படி மாற்றலாம்? இப்போ 12 3/4ன்னு இருக்குது. இது கீழே இருக்க மல்டிபிள் பண்ணால் 12 × 4 48, 48 + 3 51, 51/4 இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ காலம் பார்த்தீங்கன்னா 9 மாதமே கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து அதாவது அசல் அமௌண்ட்டு 7200 கொடுத்துருக்காங்க. தனி வட்டி காணுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. பிரின்சிபல் வேல்யூ என்ன? 7200. என் வேல்யூ என்ன? 9 மாதங்கள். அதை 9 மாதங்கள் என்ன பண்ணணும்? 9/12ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இன்ட்டு இதை மட்டும் மாற்றிட்டு இதை மாற்றாம விட்டுறக்கூடாது. 9/12. ஓகேங்களா? அடுத்தது 51/4 இப்படி போட்டுக்கலாம். ஃபார்முலா வரக்கூடிய 100 இங்கே நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணலாமா? சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 12 12 6 12 72. நீங்கள் சின்ன சின்ன நம்பராக அடிச்சு கொடுக்குறதாலும் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 2 வரும், இங்கே 3ன்னு வரும். அவ்வளோதானே. கீழே வேறு எதுவும் அடிச்சு கொடுக்க முடியாதுல்ல, மல்டிபிள் தானே பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போது 9 × 51 9 + 45 இப்படி வரும். அடுத்து 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 9 27க்கு 7 பேலன்ஸ் 2, 15 2 17க்கு 7 பேலன்ஸ் 1, 12 1 13. இதைத்தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். மறந்துடக்கூடாது, 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். அப்போது 1 2 2 6 2 12 பேலன்ஸ் 1, 17 8 2 16 பேலன்ஸ் 1, மறுபடியும் 8ன்னு வரும், 0.5. இதுதான் வட்டி. ஓகே, 688.5. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் ஆப்ஷனில் பார்க்கும்போது இங்கே என்ன டைம் சேவ் பண்ணலாம்? முதல் நம்பர் 6ன்னு வரும்போதே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் மட்டும்தான் 6ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம முழுசாக அடித்து கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2வது கொஸ்டின் பாருங்கள். 16,800க்கு 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6.1/4% வட்டி வீதப்படி கிடைக்கும். தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்த இதே மாடல் தான். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? டீலிங் ஓகேவா? ரைட். ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சார் ட்ரை பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள். அடுத்தது பாருங்கள். 68,000க்கு 9 மாதங்களில் வட்டி வீதம் 16.2/3% வீதம் கிடைக்கும் எனில் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி என்ன அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ PNR/100 அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதையும் பின்னத்தில் மாற்றிடணும், இதையும் பின்னத்தில் மாற்றணும். இது ஈஸி தானே. 9/12. அதே இதை நீங்கள் மாற்றுங்க. 16/2/3னா 16 × 3 48, 48 + 2 50. அப்போ 50/3 தான். இதை நம்ம கலப்பு பின்னதும் நம்ம மாற்றினது. கலப்பு பின்னத்தில் பின்னமாக மாற்றிட்டோம். இனி PNR/100 அப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதுங்க. அதுக்கப்புறம் போக உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். பிரின்சிபல் வேல்யூ 68,000, என் வேல்யூ 1/12, ஆர் வேல்யூ 50/3.
இன்ட்டு இந்த டிவைடில் வரக்கூடிய அந்த ஃபார்முலா வரக்கூடிய 100. ஸோ சால்வ் பண்ணலாமா? இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். அடுத்து ஒரு 3 3 3 9. அடுத்து 1 3 3 4 12. 1 4 4 இங்கே 1 4 4 28னா 7. ஓகே, அவ்வளோதான். 170ன்னு இருக்கும். இந்த 170 நம்ம 50ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த 0வையும் அந்த 0வையும் சேர்த்துக்கோங்க. 17ஐயும் 5ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 17 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 35க்கு 5 பேலன்ஸ் 3 8 8500. 8500ங்கிறது தான் என்ன வட்டி அமௌண்ட்டு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ அடுத்து டைப் 3 பாருங்கள். டைப் 3 பொறுத்த வரைக்கும் நாட்கள்னு கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம எப்படி மாதம் கொடுத்தா ஒரு வருஷத்தோட கம்பேர் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ டிவைடில் 12ன்னு போடுறோம். அதே இது நாட்கள்னு இருந்துச்சுன்னா அதே போல் வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365. ஸோ 365ன்னு டிவைடில் போட்டால் போதும். அந்த நாட்கள் போட்டுட்டு 365 அப்படின்னு போட்டால் போதும். சார் லீப் ஆண்டுலாம் 366 இருக்கே, அதெல்லாம் நம்மளை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலான சாதாரண வருஷம் 365, அந்த நாட்களே போட்டாவே போதும். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் ஏன்னா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா PNR/100 நீங்கள் போடணும். ஸோ அப்போது வேல்யூ ஏதாவது பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அப்படியே அடிச்சு கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ S = PNR/100. பிரின்சிபல் வேல்யூ என்ன? 10,950 இன்ட்டு என் வேல்யூ 42 நாட்கள் தானே. ஸோ அப்போ 42/365 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 10. ஸோ 10 ஃபார்முலா வரக்கூடிய இன்ட்டு 100. இப்போ நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 0வையும் இந்த 0, அடுத்து இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். இப்போ 365 இன்ட்டு இப்போ இங்கே 5ன்னு இருக்கா, 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 5 கிடைக்குன்னு பாருங்கள். 3 மல்டிப்ளை பண்ண தானே, 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 5 5 பேலன்ஸ் 1, 3 18 1 19 9 பேலன்ஸ் 1, 3 9 1 10 1095 வருதா? அப்போ 365 365 3 365 1095. ஓகே, இப்போ 3ஐயும் இப்போ இதெல்லாம் அடித்தாச்சு. 3ஐயும் 42 மட்டும் மல்டிப்ளை பண்ணாவே போதும். 3 × 42 120 126 தானே வரும். ஸோ 126 தான் இதற்கான ஆன்சர். பாருங்கள், இப்போ பெரிய நம்ம ஸ்டார்டிங்கில் பெரிய நம்பர் மாதிரி இருந்திருக்கும். நம்ம அடித்து கொடுக்குறது தான் நம்மளோட ஸ்மார்ட்டாக இருக்குது. ஓகேவா? அது பெரிய நம்பராக இருந்தாலுமே கூட அழகாக நம்ம அடித்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், பொதுவாக வந்து நம்பர் அதாவது நாட்கள்னு வருது அப்படின்னா இந்த 73 நாட்கள், அந்த 365 நீங்கள் 73ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 73 இன்ட்டு அதாவது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 365ன்னு வரும். அதே போல் இதை அப்படியே டபுள் பண்ண 846. ஆனால் இதுவும் வந்து 365 அந்த 73 அடிக்கலாம். இது 5 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். அதே போல் 219 இது 3 டைம்ஸ். இப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த நாட்கள் மோஸ்ட்லி 365ஆல் அடியார மாதிரி நாட்கள்ங்கிறது இருக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், சாதாரண 8% வட்டி வீதம் 900 அசல் வேல்யூ 73 நாட்கள் தான். அப்போ PNR/100 அப்ளை பண்ணுறதா PNR/100 அப்ளை பண்ணால் வட்டி கிடச்சிரும். பிரின்சிபல் வேல்யூ 900, காலம் வந்து 73/365 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8, ஃபார்முலா வரக்கூடிய 100. இப்போ ஒரு 73 5 73 365. இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது வேறு எதுவும் அடிக்க முடியாதுல்ல. அப்போ 9 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். மொத்தட்டா 72 இப்போ 5ல் ஒரு 7ல் வந்து ஒரு 5 இருக்குது. பேலன்ஸு 2 22னா 4 இருக்குது. ஓகேவா? பேலன்ஸ் பார்த்தோம்னா 2 இருக்கும். அப்போ 0 இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். 5 20 4 தானே வரும். எஸ் 4. அப்போ 14.4 தான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி அந்த 365 அப்படியே ஈஸியாகவே நம்பரில் அடித்து கொடுத்துடலாம். புரிஞ்சுங்களா? ஓகேவா? இதே இதில் தான் இந்த 219 நாட்கள்னு இருக்குது. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேவா? அதாவது பிரின்சிபல் வேல்யூ 219 10%. 219 நம்ம 73ஆல் அடிக்கலாம், 3ஆல் அடிக்கலாம். அதே போல்
அங்கேயும் 365 சம்ஸ்னால் அதுவும் நம்ம 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்கேன். ஸோ உடனே இதை ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூபாய் 3000 ஆனது 6.1/4% வட்டி வீதத்திற்கு டேட் கொடுத்துருக்காங்க. 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்ன? இதுவும் டேட்டு தான். பட் இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம எத்தனை நாட்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எத்தனை நாட்கள் வரும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக கவனமாக நோட் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டோட இது லாஸ்ட் சம்மாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இந்த பார்ட்டு டைப் 4ஐயும் 5ஐயும் பார்த்தோன்னா நான் அடுத்த ஒரு டைப்பாக நான் கொடுக்குறேன். ஏன்னா அதையும் நம்ம கொண்டோம் கண்டிப்பாக இன்னொருக்கு மேலே போகும். அது ஒரு சிலத்துக்கு சிரமமாக கூட இருக்கலாம். ரைட், ஓகே. இப்போ இது நம்ம பாருங்கள். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, மொதல் விஷயம் பிப்ரவரி மாதம் வந்துச்சாவே ஒரு கவனமாக இருக்கணும். என்னைக்கு 4/2/2005 பிப்ரவரி மாதம் வந்துருச்சு. பிப்ரவரி மாதம் வந்துச்சாவே பக்கத்தில் இருக்க வருஷத்தை கவனிக்கணும். 2005ங்கிறது லீப் ஆண்டா இல்லையா? ஸோ நல்ல வேலை, இது ஒரு லீப் இயர் கிடையாது. நான் 2005. இப்போ இன்கேஸ் 2006 லீப் வருஷமா? கிடையாது. ஏன்னா 4ஆல் டிவைட் ஆகுதான்னு நீங்கள் பார்க்கணும். லாஸ்ட்டு 2 டிஜிட் செக் பண்ணாவே போதும். இப்போது 2005 டிவைட் ஆகாதுன்னு தெரியும். இப்போ 2006னா லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. மீதி 2 நிற்கும். ஸோ அப்போ 2006 லீப் வருஷம் கிடையாது, 2007 கிடையாது, 2008 தான் லீப் வருஷம். ஸோ அந்த பிப்ரவரி மாதம் கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் இருக்க வருஷம் லீப் இயரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை லீப் இயராக இருந்தால் என்ன பண்ணணும்? அதை பிப்ரவரியோடைய மொத்த நாட்கள் 29 நாட்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கே 2005 மொத்த இதில் லீப் இயர் கிடையாதுனால மொத்த நாட்கள் 28 நாட்கள் தான். ஓகேவா? இப்போது இதில் மொத்தம் 28 நாட்கள் தானே இருக்குது பிப்ரவரி மாதத்துக்கு. அப்போது முன்னாடி இருக்க அந்த 4 நாளை கழிச்சிடணும். ஏன்னா என்னைக்கு அவங்க வட்டிக்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நாள் வரைக்கும் கழிச்சிடணும். ஸோ இதை நீங்கள் 4 கழிச்சிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் 24 நாட்கள் தானே இருக்குது. 24 நாள் பிப்ரவரிக்கு. அதுக்கப்புறம் ஏப்ரல் வாங்குறாரு அப்படின்னா முழுசாக மார்ச் மாதம் ஃபுல்லாக இருக்குது. மார்ச் மாதத்துக்கு மொத்தம் 31 நாள். அப்புறம் ஏப்ரலில் இந்த 18ஆம் தேதி கொடுத்துட்டாரு. அப்போ அந்த 18 நாளுக்கு தான் நம்ம வட்டியே பார்க்கணும். இதுதான் டேட்டு. ஓகேவா? இப்போது இதில் மொத்தம் எத்தனை நாள் வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா 12, 13க்கு 3 பேலன்ஸ் 1, 7, 73 நாட்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 73 நாட்கள் இந்த மாதிரி டேட்டு நாட்கள் வருது அப்படின்னா அது 73 நாள், இல்லைன்னா 219, இந்த மாதிரி 365ஆல் அடியார மாதிரி தான் நம்பர் இருக்கும். அவங்க கொடுத்துருக்க மற்ற நம்பரால் கூட ஈஸியாக அடியார மாதிரி தான் நம்பர் டேட்லாம் இருக்கும். ஓகே, 73 நாட்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இனி அவ்வளோதான். நான் பழைய இப்போ பார்த்தா அதே மெத்தட் தானே. PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ PNR/100 பிரின்சிபல் வேல்யூ என்ன? 3000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம நாட்கள் 73ன்னு பார்த்தோம். டிவைடட் பை 365ன்னு போட்டுக்கலாம். ஓகே, 73 டிவைடட் பை 365 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6.1/4%. அப்போ 6.1/4 அது கலப்பினதுக்கு பின்னாக மாற்றினா நாங்கள் 24 + 1 25/4. அப்போது இங்கே 25/4ன்னு போட்டுடலாம். ஃபார்முலாவில் வரக்கூடிய 100. இப்போ சிம்பிளை பண்ணோம்னா இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது 1 73 5 73 365 1 5 5 இங்கே 5 25. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு என்ன? 2ஆல் தான் நம்ம அடித்து கொடுப்போம். 2ஆல் அடித்து கொடுத்தோம்னா இங்கே 2 இங்கே 15ன்னு வரும். வேறு எந்த நம்பராலும் நம்ம அடிக்க முடியாது. இப்போ 15ஐயும் 5ஐயும் தான் மல்டிபிள் 5 மல்டிபிள் பண்ணால் 50 + 25 75 75/2. 75ல் பாதி என்ன? 2ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 6 பேலன்ஸ் 1 15னா 7.5. ஓகே, 37.5ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பியில் தானே 37.5 இருக்குது. இதான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியாகவே இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 17 சம்மில் நான் ஒரு 4-5 சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். அதை என்ன நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ ரிமைனிங் டைப் 4ம் டைப் 5ம் நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்லேயே நான் உங்களுக்கு கிளாஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.